அனைவருக்கும் வணக்கம். நான் இளங்கோ. நம்ம தருமபுரியில் இருக்கிற பழைய பேருந்து நிலையம், அதாவது தருமபுரி நகராட்சி ஐயா ராஜகோபால் அவர்களுடைய புறநகர் பேருந்து நிலையம் இருக்கு இல்லைங்களா? அந்த பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய வணிகர்களின் சார்பாக 26/2/2026 வியாழக்கிழமை அன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் ஒரு அடையாள முழு கடையடைப்பு போராட்டம் நடக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சேலம்லேருந்து கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர் போகிற அந்த ஹைவேல புதியதாக ஒரு பேருந்து நிலையத்தை கட்டியிருக்கிறாங்க. அது தருமபுரி, அதாவது இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அதாவது 4 ரோடு போய் அங்கங்கன்னு போயிட்டு சுற்றிட்டு போகும். இப்போ இதில் என்ன சிக்கலாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை, அதாவது இந்த பேருந்து நிலையம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக இருக்கும். அது அன்னைக்கு இருந்த மக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் அது ஓரளவுக்கு போதுமானதாக இருந்தது. தற்பொழுது இருக்கிற மக்கள் தொகை பெருக்கம், அது மட்டும் இல்லாமல் வண்டிகளுடைய எண்ணிக்கை பெருக்கம், இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி தான் எல்லா வணிக நிறுவனங்கள், அதாவது பலசரக்கு கடை, துணிக்கடை, நகைக்கடை, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடைகள், பாருங்கள் மளிகை, இந்த பழம் விற்கிற கடைங்க, பூக்கடைங்கன்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட கடைகள் நம்ம இந்த தருமபுரி பேருந்து நிலையத்தை சுற்றி தான் வந்து இயங்கிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இதை தருமபுரி பேருந்து நிலையம்னு சொல்கிறத விட வணிக வளாகனே சொல்லலாம். அந்தளவு சுற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா வணிக நிறுவனங்கள் நிறையா இருக்குது. சரிங்களா? மக்கள் வந்து போகிறதுக்கு வசதியாக இருந்ததுனால எல்லாமே கடைகள் இங்கே வந்து வச்சாங்க. ஆனால் காலம் மாற்றத்திற்கு ஏற்ப நிறைய சூழல்களை நம்ம மாற்ற வேண்டிய தேவையும் வந்து ஒரு புறம் இருக்குது. ஏன்னா இந்த பேருந்து நிலையம் 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக இருக்கலாம். அன்றைய காலகட்டத்துக்கு அது போதுமானதாக இருந்தது. தற்பொழுது நிறைய பேருந்துகள் வந்து அடிக்கடி போக்குவரத்து இருக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் கடைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாலை ஓரங்களில் கட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாலை ஓரங்களில் இருசக்கர வண்டிகளையும் கார்களையும் போக்குவரத்து இடையூறாகவே மக்கள் வந்து நிறைய அங்கே பாருங்கள், பேருந்து நிலையத்துக்குள்ளே காரே ஓடக்கூடாது. ஆனால் பேருந்து நிலையத்துக்குள்ளே காரு, இருசக்கர வண்டிகளை எல்லாம் நிறுத்திக்கிட்டு இந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணுறாங்க. இந்த பகுதியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய வழி தான். இருபுறங்களிலும் இருசக்கர வண்டிகள் கடைக்கு முன்னாடி நிற்குது. சாலை எவ்வளோ அகலமானது, ஆனால் அந்த சாலையில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இந்த மாதிரி பார்க்கிங்லேயே வண்டியை நிறுத்தி ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. இதனால் இந்த மாதிரியான காரணங்களாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் வண்டிகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிடுச்சு. அதையும் நம்ம மறுக்க முடியாது. பேருந்துகளினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகுது. அதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது. நேர விரயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிற காரணத்தினால தருமபுரி நகராட்சி சார்பாக ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்காக அங்கே, அதாவது பைபாஸில் வந்து கட்டியிருக்கிறாங்க. இப்போ இதனால் இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேருந்துகள் நிறையா அங்கேயே வந்துட்டு அப்படியே பைபாஸில் போகிறதுனால இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கிற வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆகாமல் இருக்குது. வியாபாரம் குறைவாகிறதுனால அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறதுனால இதை மாற்று வழி ஏதாவது ஒன்று செய்யுங்க, இல்லை அப்படின்னா பேருந்துகள் எல்லாம் இங்கேருந்து இயக்குங்க அப்படின்ற மாதிரியான பல தரப்பட்ட கோரிக்கைகளை வியாபாரிகள் முன்வைத்து இந்த கடையடைப்பை நடத்துகிறாங்க. பார்க்கலாம் இந்த கடையடைப்பு வெற்றி அடைதா, அரசு வந்து இதுக்கு ஏதாவது மாற்று வழி செஞ்சு தராங்களா என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கடையடைப்பு வெற்றி பெற நம்மவும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.